அனைவருக்கும் வணக்கம். புலிப்பாணி சித்தர் துணை. இந்த பதிவில் சந்திர பகவான் லக்னம் முதல் 12 வீடுகளில் நின்றால் என்ன பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். மனதிற்கு காரகன் சந்திர பகவான். வேகமாக செல்லும் கிரகமும் சந்திர பகவானே ஆவார். இந்த சந்திரனை பொறுத்தவரையில் பலன்களில் வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் என 2 வகை உள்ளது. பொதுவாக வளர்பிறை சந்திரன் சுப கிரகம், தேய்பிறை சந்திரன் பாவ கிரகம். சந்திர பகவான் எந்த ராசியில் இருக்கிறதோ அதுவே உங்கள் ஜென்ம ராசியாகும். அதை புரிந்து கொள்ளுங்கள். பொதுவாக வளர்பிறை சந்திரன் நல்ல பலன்களை அதிகமாக தரும். சந்திரன் 1 நின்றால் என்ன பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். வளர்பிறை சந்திரன் 1 அமர நல்ல அழகான தோற்றம் உடையவர்கள், நல்ல குளிர்ச்சியான உடல் உடையவர்கள், நல்ல பக்தி, ஞானம், அறிவு போன்றவை உடையவராக இருப்பார்கள். நல்ல யோகம் உள்ளவராக இருப்பார்கள். 1 சந்திரன் நிற்க பயணம் செய்வதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். நல்ல உணவு பிரியர், நல்ல சுவையான உணவுகளை உண்ணக்கூடியவர்கள். அரசாங்க வழி தொடர்பு கிடைக்கும். நல்ல பாக்கியவான். இது தேய்பிறை சந்திரன் 1 நிற்க மன சஞ்சலம் உண்டாகும். மனம் ஒரு நிலையில் நிற்காது. எனினும் அந்த தேய்பிறை சந்திரனை ஒரு சுபர் பார்க்க நன்மை உண்டாகும். சந்திரன் 2 நிற்க, 2 சந்திரன் நிற்க நல்ல படிப்பு உடையவராக இருப்பார்கள். நல்ல அடக்கம் உடையவர்கள், நல்ல வித்தை புத்தி உடையவராக இருப்பார்கள். 2 சந்திரன் நிற்க பெரிய குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். குடும்பத்தில் உள்ளவரிடம் பாசம் நிறைந்தவர்கள். நல்ல கல்வி, சிறந்த வருமானம் மற்றும் வசதி வாய்ப்புகள் உண்டாகும். வாலிப வயதில் திருமணம் நடைபெறும். நல்ல சுகபோகம் உடையவர்கள். 2 வளர்பிறை சந்திரன் நிற்பது மிகவும் சிறப்பான ஒன்றாகும். அடுத்து 3 சந்திரன் நிற்க என்ன பலன் என்று பார்ப்போம். 3 சந்திரன் நிற்க கர்வம் உடையவர்கள், நல்ல கூர்மையான அறிவு உடையவர்கள், நல்ல பொறுமைசாலி. 3 சந்திரன் நிற்க சகோதரர்களுக்கு மிகவும் சிறப்பு. சகோதரர்கள் நல்ல நிலையில் இருப்பார்கள். இந்த 3 சந்திரன் என்றால் தாம் எடுக்கும் முயற்சியில் நம்பிக்கை உடையவராக இருப்பார்கள். இளைய சகோதரர்களின் ஆதரவு இவர்களுக்கு கிடைக்கும். மற்றவர்களிடம் நல்ல பழகக்கூடியவராக இருப்பார்கள். குறிப்பாக இளைய சகோதரன் மீது பாசம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்து 4 சந்திரன் என்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். 4 சந்திர பகவான் திக்பலத்தை பெற்று வலிமை பெறுகிறது. 4 சந்திரன் நிற்க வித்தைகளில் வல்லவர்கள், நல்ல உடல் சுகம் உடையவர்கள், நல்ல வாகன யோகம் உடையவர்கள். 4 சந்திரன் நிற்க அரசாங்கம் மூலமாக அந்தஸ்து, உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். 4 சந்திரன் நிற்க விவசாயத்தின் மூலமாக லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. நல்ல பொருளாதார வசதி உடையவராக இருப்பார்கள். உறவினர்கள் நல்ல அன்போடு இருப்பார்கள். வீடு மற்றும் வாகனம் போன்ற சுபபோகங்கள் நிச்சயமாக கிடைக்கப்பெறும். 4 சந்திரன் நிற்பவர்களுக்கு தாய்ப்பாசம் அதிகம் உண்டு. இந்த விவசாயத்தின் மீது ஒரு ஆர்வம் இருக்கும். 5 சந்திரன் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். 5 சந்திரன் நிற்க பெண் குழந்தை அதிகம் பிறக்கும். நல்ல செல்வ வளத்துடன் வாழக்கூடியவர்கள், நல்ல புத்தி உடையவர்கள், நல்ல கூர்ந்து ஆராய்ச்சி செய்யக்கூடியவராக இருப்பார்கள். 5 சந்திரன் நிற்க அவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி மற்றும் ஆதாயம் கிடைக்கப்பெறும். பூர்வீக சொத்து கிடைக்கப்பெறும். காதல் திருமணம் ஏற்பட வாய்ப்புண்டு. 5 தேய்பிறை சந்திரன் நிற்க பணம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இந்த 5 வளர்பிறை சந்திரன் என்றால் மிகவும் சிறப்பு. 5 சந்திரன் ஆட்சி பெற்றாலும் நன்மை உண்டாகும். 6 சந்திரன் நிற்க என்ன பலன் என்று பார்ப்போம். 6 சந்திரன் நிற்க நோய்கள் பற்றிய பயம் மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கும். பொதுவாக 6 சந்திரன் என்றாலே இந்த நோய்கள் பற்றிய கவலை மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கும். அரசாங்க வழி மூலமாக இடையூறுகள் ஏற்பட நேரிடும். 6 சந்திரன் நிற்க அதிகமான எதிரிகள் உடையவர்கள்.
உடல் பலகீனம் அல்லது உடல் ஆரோக்கிய குறைவானவர்கள். பொதுவாக 6 சந்திரன் நிற்க உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். செரிமான சக்தி குறைவாக இருக்க வாய்ப்புண்டு. எனவே உணவில் கவனம் செலுத்துங்கள். நல்ல தரமான உணவுகளை சாப்பிடுங்கள். மனக்குழப்பம் ஏற்படலாம். தாயார் மூலமாக எந்தவித ஆதாயமும் கிடைக்காது. எந்த விஷயத்தையும் எதிர்மறையாக யோசிக்கக்கூடியவர்கள். 6 சந்திரன் நிற்க இன்னும் பல பிரச்சனைகள் உடலில் ஏற்படும். அதனால் கவனமாக இருங்கள். அடுத்து 7 சந்திரன் நிற்க என்ன பலன் என்று பார்ப்போம். 7 சந்திரன் நிற்க நல்ல அழகான மனைவி அமைவார்கள். தன் மனைவியை அதிக நேசிக்கக்கூடியவர்கள். பார்ட்னர்ஷிப் தொழில் செய்ய வாய்ப்பு உண்டு. திருமண உறவில் பிரச்சனைகள் ஏற்படலாம். 7 சந்திரன் நிற்க காதல் திருமணம் ஏற்படலாம். 7 சந்திரன் நிற்க அதிக பெண்களுடன் தொடர்பு உண்டாகக்கூடும். பேராசை குணம் அதிகமுடையவர்கள். 7 சந்திரன் நிற்க பொறாமை எண்ணம் அதிகமாகும். பொதுவாக இந்த 7 சந்திரன் நின்றாலே பொறாமை குணம் உடையவராக இருப்பார்கள். அடுத்து 8 சந்திரன் நிற்க என்ன பலன் என்று பார்ப்போம். 8 சந்திரன் நிற்க நீரினால் பிரச்சனைகள் ஏற்படும். கப நோய்கள் அதிகம் ஏற்படும். தேவையில்லாத அலைச்சல் கஷ்டங்கள் உண்டாகும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும். நோய்கள் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு பயம் உடையவர்கள். உடல்நலக்குறைவு ஏற்படும். தாயார் மூலமாக ஆதாயம் கிடைக்காது. பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம். 7 சந்திரன் நிற்க எதையும் எதிர்மறையாக யோசிக்கக்கூடியவர்கள். ஒரு நல்ல விஷயம் நடந்தால் கூட அதை எதிர்மறையாக யோசிப்பார்கள். அரசாங்க வழி இடையூறுகள் ஏற்படலாம். அடுத்து 9 சந்திரன் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். 9 சந்திரன் நிற்க தெய்வ பக்தி உடையவர்கள். மேற்படிப்பு படிக்கக்கூடியவர்கள். தர்ம சிந்தனை உடையவர்கள். நல்ல சுகமாக வாழக்கூடியவர்கள். தந்தை மீது அதிகம் பாசம் உடையவர்கள். நல்ல உடல் ஆரோக்கியம் உடையவர்கள். இந்த 9 சந்திரன் அமைய நல்ல வளமான வாழ்க்கை கிடைக்க வரும். புத்திர பாக்கியம் மற்றும் புத்திர மேன்மை உடையவர்கள். நல்ல தர்ம காரியங்களை செய்யக்கூடியவர்கள். நல்ல பாக்கியவான். பெண்கள் மீது பிரியமானவர்கள். அடுத்து 10 சந்திரன் என்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். 10 சந்திரன் இருக்க சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள். தாய் வழி மூலமாக ஆதாயம் கிடைக்க வரும். நல்ல எண்ணங்கள் உடையவர்கள். நல்ல தனலாபம் உடையவர்கள். இந்த 10 சந்திரன் இருக்க நல்ல பாக்கியவான். நல்ல உல்லாசமாக வாழக்கூடியவர்கள். எந்த செயல் எடுத்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவர்கள். நல்ல மேற்படிப்பு படிக்கக்கூடியவர்கள். நல்ல சொத்து பத்துகள் கிடைத்து நல்ல சுகமுடன் வாழக்கூடியவர்கள். அடுத்து 11 சந்திரன் நிற்க என்ன பலன் என்று பார்ப்போம். இந்த 11 வளர்பிறை சந்திரன் நிற்க தாய் வழி மூலமாக லாபம் கிடைக்க வரும். வீராதி சூரனாக வாழக்கூடியவர்கள். நல்ல தீர்க்கமான ஆயுள் உடையவர்கள். இந்த 11 சந்திரன் நிற்க நல்ல சுகமாக வாழக்கூடியவர்கள். நல்ல தீர்க்கமான ஆயுள் உடையவர்கள். மந்திரம் மாந்திரிக கலைகளில் வல்லவராக இருப்பார்கள். நல்ல பண வசதியுடன் வாழும் வாய்ப்புகள் இவர்களுக்கு கிடைக்கும். நல்ல மனம் உடையவர்கள். மூத்த சகோதரர் வழியில் ஆதாயம் கிடைக்க வரும். மூத்த சகோதரர்கள் மீது பாசம் அதிகம் நிறைந்தவர்கள். இந்த 11ஆம் இடத்தில் தேய்பிறை சந்திரன் நிற்பதை விட வளர்பிறை சந்திரன் நிற்பது மிகவும் சிறப்பு. 11 வளர்பிறை சந்திரன் நிற்க சீக்கிரமாக பணம் சம்பாதிப்பார்கள். எந்த விஷயத்திலும் எளிதில் வெற்றி கொள்வார்கள். அடுத்து 12 சந்திரன் நிற்க என்ன பலன் என்று பார்ப்போம். இந்த 12 சந்திரன் நிற்க தாய் வழி மூலமாக விரயங்கள் அதிகம் உண்டாகும். உடல்நலக்குறைவு ஏற்படும். மனக்குழப்பங்கள் அதிகம் ஏற்படும். பயந்த சுபாவம் உடையவர்கள். உறவினர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்காது. நீரினால் கண்டங்கள் ஏற்படும். கப நோய்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. தாய் மூலமாக எந்தவித ஆதாயமும் கிடைக்காது. கண் சம்பந்தமான நோய்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. வளர்பிறை சந்திரன் நிற்க வெளிநாடுகளுக்கு செல்ல வாய்ப்புண்டு. பொதுவாக இந்த 12ஆம் இடத்தில் சந்திரன் நிற்க நோய்கள் பற்றிய பயம் மனதில் இருக்கும். இந்த பதிவில் சந்திர பகவான் லக்னம் முதல் 12 வீடுகளில் நின்றால் என்னென்ன பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி தெளிவாக கூறியுள்ளேன். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த பதிவின் கீழே குறிப்பிடவும். நன்றி, வணக்கம்.